அது தெரிஞ்ச விஷயம்தான். இந்த பேட்ச் எஸ்ஐ செலக்ஷன்ல செலக்ட் ஆகி நல்ல ரேங்க்ல ட்ரைனிங் முடிச்சிருக்கான். எஸ்ஐ ட்ரைனிங் அகாடமில என் ஃப்ரெண்டு தான் ட்ரைனரா இருக்காரு. அவர்கிட்ட தான் விசாரிச்சேன் மேடம். எஸ்ஐ போஸ்டுக்கு கச்சிதமா பொருந்துற பொண்ணுன்னு சொன்னாரு. பயங்கர போல்டு, செம இன்டெலிஜென்ட் மேடம். காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டான்னு ரொம்ப உயர்வா சொன்னாரு. அவ போல்ட்னஸையும் காம்ப்ரமைஸ் பண்ணாம இருக்கிறதையும் நானே என் கண்ணால பார்த்தேன். அவளோட எய்மே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சர்வீஸ் பண்றதுதான் சொன்னார் மேடம். அகாடமி அவுட் கோயிங் பேட்ச்ல ஃபர்ஸ்டா பாஸ் அவுட் ஆயிருக்கா. அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கொடுத்தாச்சு மேடம். ஆர்டர் கொடுத்தாச்சு, ஆனா அவ இன்னும் ஜாயின் பண்ணல, ரைட்? எஸ் மேடம். இன்னும் 2-3 டேஸ்ல ஜாயின் பண்ணுவா. பக்கத்துல தான் வீரபாண்டியப்பட்டினம் ஸ்டேஷன் போல. தெரியும். அவ அந்த வேலையில ஜாயின் பண்ணவே கூடாது. ஐ மீன், அவ வேலையில ஜாயின் பண்றது நடக்கவே கூடாது. புரியல மேடம். இன்னும் 2 நாள் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி அவ ஏதாவது ஒரு கிரைம் கேஸ்ல மாட்டணும். ஐ மீன், அவ கிரைம் கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கிறதா நாம ஜோடிக்கணும். புரியுது மேடம். அவ மேல எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னு வை, கேஸ் முடியற வரைக்கும் அந்த வீரலட்சுமி டிபார்ட்மெண்ட்ல சேரவே முடியாது. பண்ணிடலாம் மேடம், கண்டிப்பா பண்ணிடலாம். முடிஞ்சா அவளுக்கு கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, லைஃப்ல அவ ஒரு கிரிமினலா தான் இருக்க முடியும். ஒரு நாளும் அவ போலீஸ் ஆக முடியாது. பண்ண முடியுமா? கன்விக்ஷன் வாங்கி தர முடியுமான்னு தெரியல மேடம். பட் எஃப்ஐஆர் போட்டுடலாம் மேடம். என்ன சொன்ன? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து சர்வீஸ் பண்றதுதான் அவ லட்சியமா? அந்த லட்சியத்துல முதல்ல நெருப்பள்ளி போடணும். உடனடியாக அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன் மேடம். தேங்க்யூ. என்னது இது? கேஸ், எஃப்ஐஆர்னு இதெல்லாம் பழி வாங்குற விஷயமா? யார எங்க அடிச்சா வலிக்கும்னு எனக்கு தெரியும். நீ இதுல தலையிடாத கௌதம். ஐயோ மம்மி, உங்களால முடியலன்னா விட்டுருங்க, இத நான் பாத்துக்கிறேன். Will you shut up? இதுக்கு மேல நான் சொல்றதுதான் நடக்கணும். நீ வாயை மூடிட்டு உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. Idiot. பாட்டி, என்ன பாட்டி இது? அவ என்ன எவ்வளவு டைரக்டா அசிங்கப்படுத்திருக்கா? அம்மா பாட்டுக்கு சுத்தி வளைச்சு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. டேய், உலகத்துல யார் கோவத்தை வேணாலும் உன்னால தாங்கிக்க முடியும். ஆனா உங்க அம்மாவுக்கு கோவம் வந்தா யாரு எதிரில கூட நிக்க முடியாது. அத புரிஞ்சுக்கோ. ஐயோ பாட்டி, அதுக்காக நான் கௌதம், நீ எதையும் செய்ய வேணான்னு நான் சொல்லல. எதை வேணும்னாலும் செய்யு. அத உங்க அம்மாவுக்கு தெரியாம செய்யு, சரியா? இப்போதைக்கு வைஜெயந்தி சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி வையே. அவளுக்கு தெரியாம நீ எதை வேணாலும் பண்ணு. பாட்டி உனக்கு சப்போர்ட் பண்ற. கிளி, வழக்கமா என்னல நடக்கும்? ஒரு வீட்ல ஒரு பொண்ணு உண்டாகிறப்போ அவ மாமியார் வீட்ல தான் இருப்பா. புள்ளத்தாச்சி மருந்து கொடுத்து அவ உடம்ப தேத்தி மாமியார் தான் பக்குவமா பாத்துக்கிறணும். 5ஆம் மாசம் பொண்ணு வீட்ல இருந்து வந்து அவளுக்கு ஆக்கி போடணும். 7ஆம் மாசமோ இல்ல 9ஆம் மாசமோ பொண்ணு வீட்ல இருந்து வந்து பொண்ண பிரசவத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. இதுதானே நடைமுறை. அந்த முறைலாம் இங்க கிடையாது. அவ பிறந்த வீடு இதான், அவ வாழ்ற வீடு இதுதான். அவளை எங்கேயும் அனுப்பி வைக்க முடியாது. ஏல மடப்பையில என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? உள்ளதாச்சி மருந்து மாமியார் வீட்டுல தான் வச்சு கொடுப்பாங்க. கிளி சம்மு, நீ எசக்கி எங்க கூட்டிட்டு வந்த, நான் ஏதாவது சொன்னேனா? என் புள்ளையும் இங்கேயே வந்து எசக்கி கூட வாழ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு நான் ஏதாவது சொன்னேனா? இது நடைமுறைல எங்க வீட்டுல வச்சுதான் புள்ளத்தாச்சி மருந்து கொடுக்கணும். அவளை நான் கூட்டிக்கிட்டு போறேன், சரின்னு சொல்லு. அத்தை, மருந்து குடிக்குதானே? இந்த இப்பே கிளம்புற. நான் பேசிட்டு இருக்கேன்ல. மச்சான், தயவு செஞ்சு இந்த விஷயத்துக்கெல்லாம் தடை போடாத. எட்டி அசகி, நீ போய் தயாராவா. இப்பவே கூட்டிட்டு போய் மருந்து கொடுப்பியாமா? அது எப்படி? இப்ப கூட்டிக்கிட்டு போகணும். காலையில விடியதப்ப பிரம்ம முகூர்த்தத்துல உண்டாகி இருக்கிறவள குளிப்பாட்டணும். பொறவு நல்ல நேரமா பார்த்து அவளுக்கு வெறும் வயித்துல மருந்து கொடுக்கணும். டி இது காலையில தான் மருந்து கொடுக்கணுமா? அப்ப எதுக்கு இப்பவே வந்து கூட்டு போகணும்னு வந்து நிக்க? ஏலே, காலையில 4:30 மணிக்கு இவள குளிப்பாட்டணும்ல. இப்பவே கூட்டிட்டு போனாதானே சரியா இருக்கும். அண்ணன், ஒரு நாள் தானே, நான் போயிட்டு வந்துடுறேன். நானும் கூட போறேன் மச்சான், போயிட்டு வந்துடுறோம். இல்ல, நான் எசைக்கு எங்க அனுப்புற மாதிரி இல்ல. அவ அங்க வரமாட்டான்.
அண்ணே என்னண்ணே இது? அத்தை ஒரு சாங்கியத்துக்கு தானே கூப்பிடுது. போக வேண்டாம்னு சொன்னா என்னென்ன அர்த்தம்? இல்லை, அது கையோட கூட்டு போய் கூட்டு வர்றதுன்னா அது கதை வேற. இப்ப கூட்டு போவோமா, நைட் அங்க தங்க வைக்குமா, மறுநாள் தான் மருந்து கொடுக்குமா. என் தங்கச்சி அந்த வீட்டுல தங்க மாட்டாள. உனக்கு வேணா அந்த மருந்து வச்சு இங்க அனுப்ப சொல்லு, இங்கேயே மருந்து கொடுக்க சொல்லு. அவ அங்கெல்லாம் வரமாட்டா. டேய், இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம்டா. ஒரு ராத்திரி தானே, அதுக்குள்ள என்ன ஆயிட போகுது? இல்லை, ஒரு ராத்திரி கூட என் தங்கச்சி அந்த வீட்டுல தங்க கூடாதுல. எசக்கே நான் அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்க மாட்டேன், புரியுதா? டேய், இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம்டா. காலா காலம் நடக்கிற வழக்கம். அதை எதுக்கு நீ பிடிவாதமா மாட்டேன்னு சொல்ற? நான் சொல்றது உங்களுக்கு புரியல? ஐயா பிரசிடென்ட், உங்க வீட்டுக்கு என்னைக்கு வரட்டும்? எதுக்கு? எதுக்கா? பரணிக்கு நான் எப்ப மருந்து கொடுக்கறது? அதுக்காக தானே காத்துட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. பரணி பாப்பாவுக்கு தானே முதல்ல கல்யாணம் ஆச்சு. தாவடிச்சு கொடுங்க, வாய மூட்டு நில்லு. தாலி கட்டிட்டா போதுமா? காலாகாலத்துல நடக்க வேண்டியது ஏன் நடக்கலன்னு தானே அவங்க கேட்காங்க. இதுக்கெல்லாம் கோபப்பட சரியாயிடுமா? ஆம்பளைன்னா ஊருக்குள்ள சண்டைய போட்டு 4 பேத்து மண்டைய உடைச்சா மட்டும் பத்தாது. 10 மாசத்துல ஒரு பேரனையும் பேத்தியும் பெத்து கொடுக்கணும்.